ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சீ ஃபுட் ப்ரான். இந்த ப்ரானை வச்சு நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொடிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லேசாக உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு எப்போவும் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வரும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எப்போவுமே ப்ரானுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவும் தக்காளியும் நல்லா ஒன்று சேரணும். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. மேலே நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். இப்போ இதில் நான் 1/2 கிலோ போல் ப்ரானை உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை இது கூட சேர்த்துக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சா போதும். ஏன்னா சீ ஃபுட் ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கணும். இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ப்ரான்லேருந்து வர தண்ணியே அது நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்ட விடலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். நான் ஒயிட் ரைஸுக்காக தான் நான் செய்கிறேன். அதனால் இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும். இது உங்களுக்கு சப்பாத்தி, பரோட்டா, தோசை எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.